சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளில் கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும் என்று தெரிவித்தார். பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி எஸ் சாந்தியிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் எத்தனை முனை போட்டி நிரம்பினாலும் திமுக கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அமோகமான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெற வைப்பார்கள் என்று முழு நம்பிக்கை. தமிழகம் முழுவதும் கூட்டணி நீங்க வலுவா அமைச்சிருக்கின்ற ஒரு காக்கு இருக்கு. எப்படியான ஒரு பிரச்சாரம் இருக்கும் எதிர்பார்க்கலாம்? எப்போதும் போல வருவார்கள். அதன் பிறகு திறந்த ஜீப்பில் ரோட் ஷோ சென்ற அவருக்கு சாலையின் இருபுறமும் திமுகவினரும் மக்களும் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். முன்னதாக திமுக ஆட்சியில் கொளத்தூர் தொகுதியில் செய்யப்பட்ட சாதனைகள் அடங்கிய புத்தகத்தை முதலமைச்சர் வெளியிட்டார். தனக்கு 6 கோடியே 26 லட்சம் ரூபாய்க்கு சொத்துகள் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அதில் கடந்த நிதியாண்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் 30,94,000 ரூபாய் வருமானம் ஈட்டியதாகவும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் 5,33,000 ரூபாய் வருமானம் ஈட்டியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரிடம் 10,000 ரூபாய் ரொக்கமாக கையிருப்பில் இருப்பதாகவும் மனைவியிடம் 40,000 ரூபாய் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிடமும் கார், இருசக்கர வாகனம் போன்ற எந்த வாகனங்களும் இல்லை எனவும் பரஸ்பர நிதிகள், பத்திரங்கள், பங்குகள் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியின் சேமிப்பு கணக்கில் 64,000 ரூபாயும் தேர்தல் செலவுக்காக TMB கிளையில் 10 லட்சம் ரூபாயும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மனைவியின் வங்கிக் கணக்கில் 47 லட்சம் ரூபாய் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தன்னிடம் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட ஆபரணங்கள் எதுவும் இல்லை என வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மனைவியிடம் 84 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 720 கிராம் பழைய தங்க நகைகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தனது பெயரில் 2 கோடியே 96 லட்சம் ரூபாய் மதிப்பிலும் மனைவி பெயரில் 2 கோடியே 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலும் அசையா சொத்துகள் இருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் 5,72,000 ரூபாய் மதிப்பிலான விவசாய நிலமும், திருவாரூரில் 1 கோடியே 12 லட்சம் ரூபாய்க்கு வேளாண் பயன்பாடு இல்லாத நிலமும் இருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பாஜக எத்தனை அணிகளாக தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் திமுக தான் சாம்பியன் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியின் திமுக வேட்பாளரும் துணை சபாநாயகருமான கு பிச்சாண்டியை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்கு வழங்கப்பட்டக்கூடிய திட்டங்களை பட்டியலிட்டவர் மாநில அளவில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் எடுத்துரைத்தார். பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் அடிக்கடி தமிழ்நாடு வருவதாக கூறிய உதயநிதி மத்திய அரசின் நிதி மட்டும் வருவதில்லை என்று விமர்சித்தார். எத்தனை டீம் வந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் திமுக தான் சாம்பியன், திமுக தான் வெற்றி, உதயசூரியன் தான் வெற்றிடும். அது பேர் சைனா மேக்னு சொல்லுவாங்க, அது ஒரிஜினல் கிடையாது. அது மாதிரி இன்னைக்கு டெல்லி மேக்காக ஒரு கூட்டணியை இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சைனா மேக்காக இருக்கும் அதிமுக கூட்டணிக்கு எந்த கேரண்டியும் கிடையாது என்றும் உதயநிதி கூறினார். ஊழல் செய்வதற்காக திமுக 8,000 ரூபாய் கூப்பன் திட்டத்தை அறிவித்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் EPS குற்றஞ்சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம், தென்காசி, கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், சங்கரன்கோவில் தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு கேட்டு கடையநல்லூரில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் திமுக அறிவித்துள்ள 8,000 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கும் கூப்பன் திட்டம் ஊழல் செய்வதற்காக அறிவிக்கப்பட்டிருப்பதாக குற்றஞ்சாட்டினார். சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, என் பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்ல. கேவலமான ஆட்சி. உண்மைதானே? ஆக இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும். பரப்புரையின் போது வந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிடும்படி EPS கேட்டுக் கொண்டார். தன் பரப்புரையை தொடர்ந்த எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை கழுகுமலை அருகே தேர்தல் பறக்கும் படை அலுவலர்கள் சோதனையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
வாக்குக்கு பணம் கேட்பது இனமான இழப்பு என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளில் நாம் தமிழர் கட்சியின் 234 வேட்பாளர்களும் தமிழகமெங்கும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். காரைக்குடி தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீமானும் வேட்புமனு தாக்கல் செய்தார். தேவக்கோட்டை சாராட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் அலுவலகத்திற்கு தனது குடும்பத்தினருடன் சென்ற சீமான் தாயாரிடம் ஆசி பெற்ற பின்னர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சீமானுக்கு மாற்று வேட்பாளராக அவரது மனைவி கயல்விழி பெயரில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வேட்பாளராக. அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் இலவசங்களை அறிவு சமூகம் ஏற்பது கொடுமை என்று ஆவேசமாக தெரிவித்தார். யார் கேட்டது இலவசம்? இதே ஐயா ஸ்டாலின் பேசினதற்கு எதிர்கட்சியா இருக்கும்போது இலவசங்களை மக்கள் விரும்பல, அதை எதிர்பார்க்கல, அவங்க வேலை தான் கேட்குறாங்க அப்படின்னு பேசினதற்கு இப்போ நீங்கள் திருப்பி அதே செய்றீங்க. ஒரு இனத்தின் மகனா நான் இலவசத்துக்கு கையேந்துதை 1000-500 கையேந்துதை தன்மான இழப்பா இனமான இழப்பா கேட்குறேன். அப்படிதான் பார்க்குறேன்னு அவமதிப்பா பார்க்குறேன். எதிர்க்கட்சியாக இருந்தபோது இலவசங்களை மக்கள் விரும்பவில்லை என்று கூறிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தற்போது இலவச திட்டங்களை அறிவிப்பதாகவும் சீமான் குற்றம் சாட்டினார். முழுமுதல் ஆட்சியில் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்துவேன். மீடியா நிறைய. சென்னை பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்த தாவேகா தலைவர் விஜய் பரப்புரையின் பொழுது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை பெரம்பூர் தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து கட்சி தேர்தல் பணிமனை அருகே பரப்புரையில் ஈடுபட்ட விஜய் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத தமிழ்நாட்டை காப்பாற்றியாக வேண்டும் என்றார். நம்ம பொம்பளை பிள்ளைங்களா ராத்திரில டாய்லெட் கூட போக முடியல, போயிட்டு வர கேப்ல என்ன நடந்துருமோ என்ன ஆயிடுமோ பதட்டத்தோட இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பார்ட்டி வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மக்கள் எல்லாம் முக்கியம் கிடையாது என விஜய் குற்றம் சாட்டினார். வண்டியா வச்சிருக்கிற பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப உங்க எல்லார்கிட்டையும் கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு கனவு காணிட்டு இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்க காதலியை விசில ஊதி அனுப்புங்க. விஜயின் பிரச்சார வாகனம் சென்ற பொழுது பெரம்பூர் மூலக்கடை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகிறது. சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து பாஜக போட்டியிட உள்ள தொகுதிகள் கடந்த வாரம் இறுதி செய்யப்பட்டன. கூட்டணியில் உள்ள கட்சிகளின் வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் பாஜக வேட்பாளர்கள் குறித்து தீவிர ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்நிலையில் பாஜக மேலிட தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் இன்று காலை சென்னை வருகிறார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திக்கும் அவர் பாஜக வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிறார். மேலும் கட்சியின் தேர்தல் அறிக்கையையும் வெளியிட உள்ளார். இதில் வேட்பாளர்கள் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதனிடையே காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலும் இன்று வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாவேகா தலைவர் விஜய் தனக்கு 624 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் அசையா சொத்துக்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். பெரம்பூர் தொகுதி வேட்புமனு தாக்கலின் போது இணைக்கப்பட்ட பிரமாண பத்திரத்தில் விஜய்க்கு 2020-21 நிதியாண்டில் 8 கோடியே 4 லட்சம் ரூபாயாக இருந்த வருவாய் 2024-25 ஆண்டில் 184 கோடி ரூபாயாக உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயிடம் 1.2 கோடி ரூபாய் மதிப்பிலான 883 கிராம் தங்கமும் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்களும் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மனைவி சங்கீதாவிடம் 4 கோடியே 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கமும் 5,10,000 ரூபாய் மதிப்பிலான வெள்ளி பொருட்களும் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரமும் இருப்பதாக விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் விஜயிடம் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான டொயோட்டா லக்ஸஸ் கார், BMW, மாருதி ஸ்விஃப்ட் மற்றும் 67,400 ரூபாய் மதிப்பிலான டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் உட்பட 7 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாகனங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் வில்பட்டி பகுதியில் 2 எஸ்டேட்டுகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. விஜயிடம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சாலிகிராமம் கிளையில் 213 கோடி, ஆக்சிஸ் வங்கி இந்திரா நகர் கிளையில் 57 கோடி, HDFC பெசன்ட் நகர் கிளையில் 77 லட்சம், SBI சாஸ்திரி நகர் கிளையில் 16,205 உள்ளதாகவும் மனைவி சங்கீதாவின் HDFC பெசன்ட் நகர் கிளை வங்கிக் கணக்கில் 10 கோடியே 43 லட்சம் ரூபாய் டெபாசிட் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தாவேகா தலைவர் விஜய் தனது தந்தை, தாய், மனைவி மற்றும் மகன், மகளுக்கு பல கோடி ரூபாய் கடன் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனுவுடன் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் கடன் கொடுத்தவர்களின் விவரங்களை விஜய் தெரிவித்துள்ளார். அதில் தந்தை SA சந்திரசேகருக்கு 3,02,00,000 ரூபாயும், தாய் ஷோபாவுக்கு 87 லட்சம் ரூபாயும், மனைவி சங்கீதாவுக்கு 12,06,00,000 ரூபாயும் கடனாக கொடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் மகன் ஜேசன் சஞ்சய்க்கு 8,78,000 ரூபாயும், மகள் திவ்யா சாசாவுக்கு 4,60,000 ரூபாயும் கடனாக கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கட்சியின் பொதுச் செயலாளரும் நீண்டகால நண்பருமான என் ஆனந்திற்கு 3 கோடி ரூபாயும், தயாரிப்பாளர் V ரவிச்சந்திரனுக்கு 5 கோடி ரூபாயும் கடன் வழங்கியிருப்பதாக விஜய் குறிப்பிட்டுள்ளார். லயோலா கல்லூரியில் BSc படிப்பை முதலாண்டிலேயே நிறுத்திவிட்ட தான் விஜய் வித்யாசிரம் பள்ளியில் தாளாளராகவும், ஜெயா நகர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் மேலாண் இயக்குநராகவும் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். விஜயின் வருமான வரி நிலுவை 2011, 2012 ஆண்டில் 91.3 லட்சம் என்றும், 2022, 2023 ஆண்டில் 14.13 லட்சம் என்றும் பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி வில்லிவாக்கத்தில் நடைபெறவிருந்த விஜயின் பரப்புரை ரத்து செய்யப்பட்டதாக தாவேக தெரிவித்துள்ளது. பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு கொளத்தூர் தொகுதிக்கு விஜய் வந்தபோது அங்கு ஏராளமானோர் கூடினர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விஜயின் வாகனம் மெதுவாக நகர்ந்தது. பின்னர் அகரம் பகுதியில் பேசிய விஜய், தாவேக கொளத்தூர் தொகுதி வேட்பாளரின் பெயரை மாற்றிக் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நம்ம வேட்பாளர் இருக்கிறாங்க, பிரபு அவர்கள். அவர் வேற, நான் வேற இல்ல. 2 நிமிடங்களில் பரப்புரையை முடிக்க காவல்துறை கூறிய நிலையில் அடுத்து வில்லிவாக்கத்தில் நடைபெறவிருந்த தெருமுனை பரப்புரை கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்த பொதுச் செயலாளர் என் ஆனந்த், தன்னிச்சையாக பிரச்சாரங்களுக்கு கலந்து கொள்ள வரும் பொதுமக்களுக்கு சரியான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து முறைப்படுத்துதலை காவல்துறை செயல்படுத்தாததால் பாதுகாப்பு கருதி ரத்து செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு அளிக்கப்பட்ட புகார் மனுவில் விஜய் பங்கேற்கும் பரப்புரை கூட்டங்களுக்கு போதிய பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகளை செய்து தர சென்னை காவல் ஆணையருக்கு உத்தரவிடும்படி குறிப்பிடப்பட்டுள்ளது. குவைத்தில் ஏவுகணை உதிரிபாகம் விழுந்ததில் தமிழர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரை அடுத்த அணிகுருந்தான் கிராமத்தைச் சேர்ந்தவர் 36 வயது சந்தான செல்வம். இவரது மனைவி கௌசல்யா. இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக குவைத் நாட்டில் உள்ள பொறியியல், பொது வர்த்தகம் மற்றும் ஒப்பந்த நிறுவனத்தில் எலக்ட்ரிஷியனாக பணிபுரிந்து வந்தார் சந்தான செல்வம். சந்தான செல்வம் தங்கியிருந்த இடத்தில் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணையின் உதிரிபாகம் ஒன்று விழுந்துள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே சந்தான செல்வம் உயிரிழந்துள்ளார். இச்செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்த சந்தான செல்வத்தின் குடும்பத்தினர் உடனடியாக அவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர வேண்டும் என கூறி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோனை சந்தித்து கண்ணீருடன் கோரிக்கை மனு அளித்தனர். வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் அமெரிக்கனுடைய ஆர்மியோடைய இது இருந்திருக்கு. அதில் கொண்டு போட்டதனுடைய ஒரு பகுதி வந்து விழுந்ததில் இறந்துட்டார் அப்படிங்கிற தகவலை எங்களுக்கு அங்கேருந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய பூத உடலை கொண்டு வந்து அவங்களுக்கு நல்லடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு அது சம்பந்தமாக இப்போதைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட மனு கொடுத்திருக்கிறாங்க. குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாதம்பட்டி ரங்கராஜுக்கு நடத்தப்பட்ட மரபணு பரிசோதனை முடிவுகள் சீலிட்ட கவரில் மத்தியஸ்தரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக வழக்கறிஞர் ஆணையர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டதாக ரங்கராஜுக்கு எதிராக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா சமூக வலைதளங்களில் பதிவிட்ட பதிவுகளில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தையும் இணைத்திருந்தார். இதை எதிர்த்து தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக ரங்கராஜ், ஜாய் கிறிசல்டா இடையில் மத்தியஸ்தம் செய்ய உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி PN பிரகாஷை மத்தியஸ்தராக நியமித்தது. வழக்கு விசாரணையின் போது தனது குழந்தையின் தந்தை மாதம்பட்டி ரங்கராஜ் என நிரூபிக்க அவருக்கு மரபணு சோதனை நடத்துமாறு ஜாய் கிறிசல்டா தரப்பிலும் அதற்கு தயார் என ரங்கராஜ் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ரங்கராஜுக்கு மரபணு பரிசோதனை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மரபணு சோதனை முடிவுகள் மத்தியஸ்தராக நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி PN பிரகாஷ் முன் சீல் வைத்த கவரில் ஒப்படைக்கப்பட்டதாக வழக்கறிஞர் ஆணையர் தெரிவித்தார். மேலும் இரு தரப்பினருக்கும் இடையில் மத்தியஸ்த நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிசல்டா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை ஜூன் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்.
கோவை மாவட்டம் மருதமலை வனப்பகுதியில் இரும்பு வேலியை யானை ஒன்று தாண்ட முயன்ற காட்சிதான் இது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலை சுற்றுவட்டார பகுதிகளை ஒட்டிய வனப்பகுதியில் இருந்து இரவு நேரங்களில் வெளியேறும் யானைகள் விளை நிலங்களை சேதப்படுத்தி வந்தன. இதனை தடுக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆட்டுக்கல் பகுதியில் இருந்து மருதமலை வனப்பகுதி வரை சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் இரும்பு வேலி அமைக்கும் பணியை தொடங்கியது. இரும்பு வேலி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மருதமலை வனப்பகுதியில் இரும்பு வேலி ஒன்றை யானை ஒன்று தாண்ட முயன்றது. அப்போது அந்த வழியாக வந்த வனத்துறையினர் யானையை கண்டதும் பட்டாசு வெடித்து வனப்பகுதிக்குள் விரட்டினர். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் தவறுதலாக செலுத்தப்பட்ட ஊசியால் 4 மாத பச்சிளம் குழந்தை இறந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை சென்ட்ரல் கல்லறை பகுதியைச் சேர்ந்த அருண்குமார், சுஜித்ரா தம்பதியினரின் 4 மாத குழந்தை காய்ச்சல் காரணமாக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் குழந்தைக்கு ஊசி செலுத்தப்பட்ட நிலையில் சில நிமிடங்களிலேயே குழந்தை உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோரும் உறவினர்களும் அதே வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த 8 வயது சிறுவனுக்கு செலுத்த வேண்டிய ஊசியை தவறுதலாக 4 மாத குழந்தை செலுத்தியதால் தான் குழந்தை உயிரிழந்ததாக கூறினர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட செவிலியர்களையும் மருத்துவரையும் கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து உறவினர்களுடன் வழக்கறிஞர்கள் சிலரும் மறியலில் ஈடுபட்டதால் காவலர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக திருவல்லிக்கேணி காவல் நிலைய காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏழுமலையானை பிரமிக்க வைக்கும் அளவுக்கு திருப்பதியில் நடமாடும் நகை கடையாக உலா வந்த நபர் அணிந்திருந்த நகை போலி என்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏழுமலையான் கோவிலுக்கு சென்றிருந்தார். தங்கம் விற்கும் விலையில் உடல் முழுவதும் தங்க ஆபரணங்களை கிலோ கணக்கில் போட்டுக்கொண்டு வலம் வந்தார். நகை பிரியர்களும் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இந்த தகவல் டெல்லியில் உள்ள வருமான வரித்துறைக்கு தெரியவர நேரில் சென்று சுரேஷ்குமாரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அப்போது அவர் அணிந்திருந்த நகைகள் அனைத்தும் தங்கம் அல்ல, போலி என்பது தெரிய வந்தது. அத்தனையும் நடிப்பா என நடமாடும் நகை கடைக்காரரிடம் அல்லலோகப்பட்ட அதிகாரிகள் இப்படியும் ஒரு விசித்திர ஆளா என புருவத்தை உயர்த்தினர். கோல்டுமேன் என்ற புனைப்பெயரில் ஆந்திரா தெலுங்கானாவில் கட்ட பஞ்சாயத்து நடத்தி வரும் இவர் கடந்த 6 ஆண்டுகளாக வருமான வரி கூட செலுத்தவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. போஸ்ட் கொடுக்கும் ரஷ்ய இளம்பெண்ணை சமூக வலைதளத்தில் வறுத்தெடுத்து வருகின்றனர். ரஷ்யாவைச் சேர்ந்த புகைப்பட கலைஞர் ஜூலியா புருலேவா ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் நடைபெறும் கண்காட்சியில் பங்கேற்க வந்திருந்தார். ஜெய்ப்பூருக்கு பிங்க் சிட்டி என்ற அடைமொழி உள்ளதால் புருலேவாவுக்கு ஒரு ஐடியா தோன்றியுள்ளது. அதன்படி பிங்க் சிட்டியின் அடையாளமான யானை இல்லாமல் தன் பயணம் நிறைவடையக்கூடாது என முடிவெடுத்தார். அதைத் தொடர்ந்து யானைக்கு பிங்க் வர்ணம் பூசி அதில் தான் அமர்ந்து வீடியோ எடுக்க திட்டமிட்டார். பிங்க் நிறம் பூச ஒப்புக்கொள்ளும் யானை உரிமையாளரை தேடிப்பிடித்து வீடியோவை பதிவு செய்ததாக குறிப்பிட்டார். அதில் யானைக்கு பிங்க் வர்ணம் பூசும் காட்சியும் இடம்பெற்றுள்ளது. நிலையில் நாடெங்கும் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. இது கலையல்ல, பிராணிகள் வதை என சமூக வலைதளவாசிகள் விமர்சித்து வருகின்றனர். யானை அவதிப்படுவதை காட்சிப்படுத்தியது தவறானது என்றும் விமர்சித்து வருகின்றனர். கேரளாவில் ராகுல் காந்தி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். சபரிமலை கோயிலில் தங்கம் திருடப்பட்ட வழக்கில் பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். கேரளாவின் அடூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய ராகுல், பிரதமர் மோடி தேர்தல் ஆதாயத்திற்கு மட்டுமே மதத்தை பயன்படுத்துவதாக விமர்சித்தார். Prime Minister came here yesterday to Kerala. Wherever he goes, he talks about temples and religion. In every speech, he is talking about temple and religion. But somehow, he has forgotten about what happened in Sabarimala. சபரிமலை கோயிலில் 4.5 கிலோ தங்கம் திருடப்பட்ட விவகாரத்தில் ஆளும் இடது ஜனநாயக முன்னணிக்கு தொடர்பு இருப்பதாகவும் குற்றஞ்சாட்டினார். But I guarantee you that the UDF government is going to make sure that the criminals who stole from the temple are finished, provided are given the punishment that they deserve. ரப்பர் தொழிலாளர்கள் உள்ளிட்ட விவகாரத்தில் இடதுசாரி சித்தாந்தத்திலிருந்து இடது ஜனநாயக முன்னணி விலகிச் செல்வதாகவும் விமர்சித்தார்.
எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு நக்சல்களுடன் தொடர்பு இருப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா பரபரப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். மக்களவையில் உரையாற்றிய அமித்ஷா, பாரத் ஜோடோ யாத்திரையில் பல நக்சல் முன்னணி அமைப்புகள் பங்கேற்றதற்கான பதிவுகள் இருப்பதாக தெரிவித்தார். 2010ஆம் ஆண்டு ஒடிசாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நக்சல் ஆதரவாளர் லாடோ சிகோகாவுடன் ராகுல் காந்தி ஒரே மேடையில் வீற்றிருந்ததாகவும் குற்றம் சாட்டினார். मैं अब उनके नेता की बात करना चाहता हूं, राहुल गांधी जी। राहुल गांधी जी अपने लंबे राजनीतिक करियर में कई बार नक्सलों और उनके हमदर्दों के साथ देखे गए। 1970 முதல் தற்போது வரை நக்சலிசத்தை காங்கிரஸ் கட்சி ஆதரித்து வருவதாகவும் அமித்ஷா கூறினார். அமெரிக்கா நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தையில் உடனடியாக உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால் ஈரானின் வாழ்வாதார கட்டமைப்புகளை தகர்ப்போம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் மிரட்டல் விடுத்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையேயான போர் தொடங்கி 2 மாதங்களை கடந்த சூழ்நிலையில் ஹோர்மோஸ் நீரிணையை திறக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். மேலும் எரிசக்தி மற்றும் மின்சார நிலையங்களை தாக்குவோம் என்றும் எச்சரித்து வருகிறார். இந்நிலையில் அமெரிக்கா நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தையில் விரைவில் முடிவு எட்டாவிட்டால் அனைத்து கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் உட்பட பொது கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் இஸ்ரேலின் ஹஃபாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரானிய ஏவுகணை தாக்கியது. இந்த சூழ்நிலையில் ஈரானுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ஐநா தயாராகி வருவதாக குற்றம் சாட்டிய ஐநாவின் மூத்த தூதர் முகமது சஃபா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கிடையே குவைத்தில் நடைபெற்ற தாக்குதலில் உயிரிழந்த முதுகுளத்தூரை சேர்ந்த சந்தான செல்வத்தின் உடலை தாய்நாடு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சந்தான செல்வத்தின் உடல் வைக்கப்பட்டிருக்கூடிய குவைத்தின் மத்திய பிணவரைக்கு சென்ற இந்திய தூதர் பரமிதா திரிபாதி அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் அவருடைய குடும்பத்துடன் தொடர்பில் இருப்பதாகவும் தூதரகம் குறிப்பிட்டுள்ளது.